தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் போலீசாரின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை இறுதி நிமிடங்களில் அவரே எடுத்து சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் முதல்வர் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்துள்ளார். மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் குடும்பத்திற்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கும் ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. தூத்துக்குடியில் விசாரணைக்காக போலீசார் அழைத்து செல்லப்பட்டவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறி இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவம் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்தவர் அருணாச்சலம் கடந்த 17ஆம் தேதி காலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை தொடர்பான விசாரணைக்கு போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அன்றைய தினம் மாலையே அவர் காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஒரு வார காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து வந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்ததாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினரின் செயலாலே அவர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் தான் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் வேதனை அளிப்பதாகவும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் என்னும் இளைஞர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்து இருப்பது வேதனை அளிப்பதாகவும் போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்து சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகிறது என்றும் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றும் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்துக்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைக்க இருக்கிறார்கள் என்றும் ஒரு கேள்வியும் எழுப்பி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஜனனி. குணசுந்தரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.